ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். வில்லியம் டிண்டேல் இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவருங்க. இவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பைபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆங்கில வேதாகமத்தின் தந்தை. ஏனென்றால் அவர் கிரீக் ஹீப்ரு மொழிகள்லேருந்து ஆங்கிலத்தில் முதலாக வேதாகமத்தை மொழிபெயர்க்க ரொம்ப பெரிய முயற்சி எடுத்தாருங்க. அவர் அப்படி செய்ததுக்காக இங்கிலாந்து அரசினால் ரொம்ப துன்புறுத்தப்பட்டார். நிறைய நாள் தலைமறைவாக இருந்து தான் அவர் ஆங்கில வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இங்கிலாந்து அரசு அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. இது சட்டவிரோதமான செயல்னு சொன்னாங்க. அவர் கழுத்தை நெரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டாருங்க. வேதாகமத்தை நம்ம கையில கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க உயிரையே கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறக்கவே கூடாதுங்க. வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். 2 ராஜாக்கள் 6:16. ரொம்ப ஈஸியான வசனம். நான் படிக்கும் பொழுதே நீங்க சொல்லிட்டீங்கன்னு தெரியும், ஆனாலும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். 2 ராஜாக்கள் 6:16. இன்னொரு முறை சொல்லாங்களா? பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். 2 ராஜாக்கள் 6:16. இந்த வசனத்தினுடைய பின்னணியம் என்ன நமக்கு நல்லா தெரியுங்க. சிரிய நாட்டு படை எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்க வந்திருக்கிறாங்க. அப்போ எலிசா தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரர் அந்த படையை பார்த்துட்டு பயந்துட்டு வந்து சொல்றாரு. அப்பதான் எலிசா தீர்க்கதரிசி அந்த வேலைக்காரனுடைய கண் திறக்கப்படணும்னு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த கண் திறக்கப்பட்டு பார்த்தா அவங்க இருந்த மலை முழுவதும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருந்ததை அந்த வேலைக்காரர் பார்க்குறாருங்க. ஆமாங்க, நம்மளை சுத்தி கூட கர்த்தர் பெரிய சேனையை வைத்திருக்காரு. நமக்கு முன்பா நிறைய பேர் நிக்கிறாங்கன்னு பயப்பட வேண்டாம். அவங்களோட இருக்கிறத விட நம்மோட இருக்கிற ஆண்டவருடைய சேனை ரொம்ப பெரிய சேனை. அதனால நம்ம பயப்படவே வேண்டாம், முன்னேறி செல்வோம். ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோடு உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.